மானிப்பாயில 10 பரப்பு காணி விற்பனைக்கு இருக்கு. 400 மீட்டர் தூரத்துல சந்தை இருக்கு. உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் கிட்டத்தட்ட 900 மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்படி ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்க இந்த 10 பரப்பு காணியோட விலை சிறந்த சுற்றுப்புற சூழலோட ஒரு அருமையான காணி வாங்க போறீங்களா? உங்களுக்கான அருமையான ஒரு இடமா இது இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு மானிப்பாயில இருக்க ஒரு 10 பரப்பு காணி ஒன்றை பார்க்கத்தான் வந்திருக்கோம். இப்போ எனக்கு தெரியும் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 பரப்பு காணி ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்கு. மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில இருந்து 400 மீட்டர் தூரத்துல உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் தெரிந்தானே, அங்க இருந்து கிட்டத்தட்ட 900 மீட்டர் தொலைவுல இந்த காணி இருக்கு. கிட்டத்தட்ட 10 பரப்பு காணி நல்லதா நிக்கணத்தோட பயன் தர மரங்களோட உள்ள போய் ஒன்னொன்னா பார்க்க போறோம். ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு என்ன மாதிரி உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த 10 பரப்பு காணி. கிட்டத்தட்ட ரெண்டு பரப்பா பிரிச்சே வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 பரப்பு காணி 5 துண்டுகளா பிரிச்சிருக்காங்க. ஒன்னொண்டா பாப்பம். கிணறு இருக்கு, பயந்தர மரங்கள் கணக்காணிக்குது, பனைமரம் கணக்காணிக்குது. இது வந்து 14 அடி பாதை, பெரிய ஒரு லொரி போகக்கூடிய அளவான பாதை. இங்க இருந்து ஒவ்வொரு காணிக்கும் போகக்கூடிய மாதிரி தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த முதல் துண்டு. இது வந்து 2 பரப்பா பிரிச்சிருக்காங்க. இது வந்து முதலாவது ரெண்டு பரப்பு துண்டு. அப்படியே அங்கால இருக்கு. அப்படியே இது வந்து 6 பரப்பு காணி வந்து ரெண்டு துண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கால மற்ற சைட்ல ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 10 பரப்பு காணி. நாங்க முதல் காட்டின இந்த 2 பரப்பு காணிக்குள்ள ஒரு கிணறு ஒன்றும் இருக்கு, நல்ல தண்ணி கிணறு. இது வந்து வடக்கு வாசல்ல வீடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புலாம் இந்த காணி இருக்கு. ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்காங்க. எல்லா காணிலையும் கட்டலாம், பட் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து, உங்களோட இதுகளை பொறுத்தது, உங்களோட அந்த ராசி இதுகளை பொறுத்தது. இதுல எல்லா இடத்துலையுமே வடக்கு வாசல் கட்டக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு பரப்பா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மானிப்பாய் சந்தையில இருந்து உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 900 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த காணி துண்டுகள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து இந்த முன் காணி துண்டு தான் இந்த கிணறு. முதல் துண்டு காணி நீங்க வந்த உடனே, இந்த ரோட்டால வந்த உடனே முன்னுக்கு இருக்கிற காணி இதுதான். கிட்டத்தட்ட இந்த வந்து தென்னை மரம், தேங்காய் விற்கிற விலைக்கு 2 தென்னை மரம் எல்லாம் இருக்கு. அண்ட் அதோட சேர்த்து பனை மரங்கள் இருக்கு. தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். வீடுகள் கட்டும் போது வெட்ட வேண்டி வரலாம். அதை விட ஒரு கிணறும் இருக்கு. இந்த முன் துண்டு 2 பரப்பு காணிக்குள்ள நீங்க இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு 2 பரப்பு, அதோட சேர்த்து இன்னொரு 2 பரப்பா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு 2 பரப்பு காணி. மூன்று துண்டா இதை பிரிச்சிருக்காங்க. 2 பரப்பு இந்த 3 பரப்பா கிட்டத்தட்ட 6 பரப்பு காணியையும் 2 பரப்பா பிரிச்சிருக்காங்க. அங்கால இருக்கிறது தான் அங்கால மிச்சம் இருக்கிற அந்த 10 பரப்புல மிச்சம் இருக்கிற 2 காணி. 3 துண்டு காணியை எடுக்கிறீங்கன்னா இது ரெண்டுமே முன்னுக்கே இருக்கும். பாதை உங்களுக்கு அந்த 14 அடி பாதையோட உங்களுக்கு முன்னுக்கு இருக்கும். இது இங்கால இருக்கிற ஆக்களுக்கான 14 அடி பாதை. கிட்டத்தட்ட 5 துண்டு காணி வாங்குற ஆக்களுக்கும் கிட்டத்தட்ட 14 அடி பாதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியே தான் இருக்கும். அங்க இருந்து ரோட்ல இருந்து இங்கால வரைக்கும் அப்படியே வந்து இங்க வரைக்குமே இந்த 14 அடி பாதையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலயும் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பட் உங்களோட ராசி அதுகளை பொறுத்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கொள்ளலாம். வெறுங்காணி அதுவும் இல்லாம கணக்க பயன்தர மரங்களோட இருக்கு. காணிகள் எதுவும் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா மானிப்பாய்க்கு பக்கத்துல இருக்க ஒரு காணி ஒன்று எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
14 அடி பாதையோட உங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்குமான ஒவ்வொரு துண்டுக்காரருக்குமான 14 அடி பாதையோட உங்களுக்கான காணியை எடுத்துக்கொள்ளலாம். 2 பரப்பா உங்களுக்கு பிரிச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ அதால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காணியை சுத்தியுமே ஆட்கள் இருக்காங்க. நல்ல சுற்றுச்சூழலோட ஒரு அருமையான இடமா தான் இருக்கு. மருதடி பிள்ளையார் கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட 400-500 மீட்டர் தூரத்திலேயே இந்த காணி இருக்கு. ரோட்ல இருந்து பக்கத்துல உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல போகக்கூடிய மாதிரி இருக்கு. மருதமடம் சந்தை அதுவும் பக்கத்துலயே இருக்கு. மானிப்பாய் சந்தை இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. 300-400 மீட்டர் தூரத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்கத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு அருமையான இடமா இருக்கு. இதுதான் அந்த 10 பரப்பு காணி 2 துண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே 14 அடி பாதை உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமான எல்லா காணிக்குமான பாதையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 900 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கு. மானிப்பாய் சந்தையில இருந்து 400 மீட்டர், மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் இந்த காணி இருக்கு. ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு. நல்ல தண்ணி கிணத்தோட உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சுற்றுப்புற சூழலும் ரொம்ப அமைதியான ஒரு சுற்றுப்புற சூழலோட இருக்கு. நீங்க உங்களுக்கு இப்படி காணிகள் இது வாங்க போறீங்க மானிப்பாய் சைட்ல இருந்து தேவைப்படுது பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வீடியோலயும் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேலதிக தகவல்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் முதலே காட்டின இந்த 2 பரப்பா பிரிச்சிருக்க இந்த 3 துண்டு காணிகளும் கிட்டத்தட்ட 55 லட்சம் பரப்பா. 2 பரப்பு காணி எடுக்கிறீங்கன்னா ஒரு பரப்பு 55 லட்சமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 6 பரப்பு காணி அந்த விலையில இருக்கு. நான் இங்கால காட்டின இந்த காணிகள் வந்து 2 பரப்பா இருக்கிற இந்த காணிகள் வந்து 50 லட்சம் பரப்போட இருக்கு. இந்த காணி வந்து 2 பரப்பும் 3 குழியுமா இருக்கு. ஸோ ஒரு பரப்பு வந்து 50 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதோட 50 வருஷத்தான் தோம்பு உறுதி எல்லாமே நீட்டாவே இருக்கு. நீங்க உறுதி தோம்பு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். விலைகளும் கதைச்சு பேசி தீர்மானிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க வாங்க போறீங்க, தேவைப்படுத்து எடுக்க போறீங்க, எதுவும் விசாரிக்க போறீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அவங்களோட நம்பருக்கு நான் கீழே தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தமா 10 பரப்பு காணி இருக்கு. ஒரு துண்டு காணி மட்டும் 2 பரப்பும் 3 குழியுமா இருக்கு. 55 லட்சம் இங்கால இருக்கிற 6 பரப்பு காணியும், இங்கால இருக்கிற 4 பரப்பு காணி வந்து 50 லட்சமா இருக்கு ஒரு பரப்போட விலை. இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 பரப்பு காணி மானிப்பாய்க்கு ரொம்பவே பக்கத்துல, மானிப்பாய் சந்தைக்கு கிட்டத்தட்ட 400-500 மீட்டர் தூரத்துல, மருதடி பிள்ளையார் கோயில் தெரியும் தானே, ஸோ அதுக்கப்புறம் 400 மீட்டர் தூரத்துலையும் இருக்கிற இந்த காணிக்கு கிட்டத்தட்ட 2 பரப்பா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 10 பரப்பு காணி. ஒரு பரப்பு இங்கால இருக்க நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க. இங்கால இருக்கிற 2 பரப்பு காணி வந்து 55 லட்சம் படி கொடுக்குறாங்க. அதாவது இங்க இருக்க இந்த துண்டு வந்து 55 லட்சம். அதே மாதிரி அங்கால சைட்ல 4 பரப்பு காணி இருக்கு. இப்படி ஒரு 3 பரப்பு காணி அங்கால தானாப்படை மாதிரி, தானாப்படையில அங்கால ஒரு 4 பரப்பு காணி இருக்கு. அந்த அளவுமே பரப்பு 50 லட்சம் படியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படும் பட்சத்தில் மானிப்பாய் சைட்ல இல்லை யாழ்ப்பாணத்துல எங்கேயும் வாங்க போறீங்க, இப்படி பக்கத்துல வாங்க போறீங்கன்னா அந்த ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விலைகள் வந்து கதைச்சு தீர்மானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. நீங்க குறைச்சும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த காணி பிடிச்சிருந்தா அப்படி ஒன்று எடுக்க போறீங்கன்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா வந்து கதைச்சு பாருங்க. இதோட உறுதிகள் தோம்புகள் எல்லாமே, தோம்பெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷ தோம்பு இவங்கள்ட்ட இப்ப அவங்க கையில இருக்கு. உறுதியும் நல்ல கிளீனா இருக்கு. நீங்க வந்து காணி பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க பார்க்க போறீங்க காணி தேடிக்கொண்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒருக்கா கதைச்சு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணியும் கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. காணிகள் எதுவும் வாங்க போறீங்கன்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. காணி எதுவும் வாங்க போற உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டா பிடிச்சிருந்தா வாங்கட்டும். நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.